ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்னைக்கு எதை பார்க்கலான்னா, அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்வது எப்படி ஆன்மீகத்தில் பார்க்கலாங்களா? பகவான் சொன்னார் இல்லைங்களா, கடைபிடிக்க வேண்டியவை எவை, கடைபிடிக்க கூடாதவை எவை அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதை திரும்ப 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 அது நம்மளுக்கு தேவைப்படுது இல்லைங்களா. ஒரு தடவை நாம் கேட்டால் அதை ஃபாலோ பண்ணுவோமா சொல்லுங்க பார்க்கலாம். பண்ண மாட்டோம் இல்லையா. அதனால் திரும்ப 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 அதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லைங்களா. கடைபிடிக்க வேண்டியவை அன்பு, கருணை, சரணாகதி, தவம், தானம், இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டியவை. பெற்றோர்கள் கவனிப்பு, இது எல்லாமே இல்லைங்களா. கடைபிடிக்க கூடாதவை எவை? போட்டி, பொறாமை, நான் என்ற அகம்பாவம், ஈகோ, புறம் பேசுதல், இது எல்லாமே கடைபிடிக்க கூடாதவை. ஏன் புறம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா அந்த கர்மாவை கழிக்க வந்துட்டோம் இல்லைங்களா. போன இதிலெல்லாம் நம்ம பண்ண அந்த பாவ புண்ணியத்தை கழிக்க வந்துட்டோம் இல்லைங்களா. அப்போது மற்றவங்களை பற்றி பேசுவதனால என்ன ஆகுதுன்னா, திரும்ப திரும்ப அந்த பாவத்தை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம. சரிங்களா. இப்போது அவங்கவுங்க என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்களோ அதுதான் நடக்குது இல்லைங்களா. அப்போது நாம் என்ன பண்ணலாம், கம்மன்னு வேடிக்கை தானே பார்க்கணும். அவங்க அப்படி இவங்க இப்படி இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது ஆக போகுதா சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே ஆகாது இல்லையா. அப்போ அமைதியாக இருந்துடலாமே. ஏன் எல்லாமே ஆன்மீகத்தில் பூதணும் அப்படின்னு சொன்னால், பூதும்போது மட்டும்தான் நம்ம பகவான் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் காதில் கேட்க முடியும். காதில் கேட்டால் தானே அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் எல்லாமே யோகா கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் இல்லைங்களா. இப்போது நம்மளால் முடியுமான்னா முடியாது. நாம் பயிற்சி பண்ணும்போது நாம் பண்ணுற பயிற்சியே நம்மளை அமைதியாக ஆக்கிடும். சரிங்களா. பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, பண்ணாமலேயே இருக்கும்போது கூட அப்படியே அந்த அமைதி நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். அமைதி நிலைக்கு போகும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட மூச்சு உள்நோக்கி பயணிக்கும். நம்முடைய மூச்சு உள்நோக்கி பயணிக்கும் போது என்ன ஆகும்னா, மனமானது அப்படியே அமைதியாக ஆகிப்போயிடும். இந்த இதையோடு கலந்து உட்கார்ந்துருப்பதற்கு சமம் உள்மூச்சு போயிடுச்சுன்னா. சரிங்களா. தூங்கும்போது எப்படி நாம் அமைதியாக ஆகிடுறோம் சொல்லுங்கள். தூங்கும்போது உள்மூச்சுக்கு போயிடும் மூச்சு. அப்போது நம்ம நம்மளுக்கு அதிகப்படியான எனர்ஜி அதனால தான் தூங்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிது. தூங்கி எழுந்திரிச்சிட்டா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுறோம் இல்லைங்களா. மூச்சு உள்மூச்சுக்கு போயிடும். அப்போது நம்மளுக்கு தேவையான சக்தி கிடைக்கின்றது. சரிங்களா. அப்போது பகவான் என்னென்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியவை மிக மிக அவசியம். ஆனால் நம்மளோட கர்மா அதை விடுமான்னா விடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனசு கூட நாம் பேசணும். மனமே மனமே அடங்கு, ஒடுங்குன்னா ஒடுங்க. அப்பப்போ நாம் மனசு கூட பேசிக்கிட்டே இருக்கணும். எது தேவையோ மனமானது ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. எது தேவையோ அதை மட்டும்தான் நாம் எடுத்து யோசிக்கணும். எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும் இஷ்டத்துக்கு. அது எல்லாமே இழுத்து வச்சு நாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருந்தோம்னு வைங்களேன், நம்மளுக்கு தான் கஷ்டம். சரிங்களா. கண்ணா பின்னான்னு எல்லாம் போய் உலகத்தையே மேய்ஞ்சிட்டு வந்துடுது இல்லைங்களா. அப்போ எல்லாத்துக்குமே நாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நாம் டயர்ட் ஆகிடுவோம் இல்லைங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணணும், எது தேவையோ அதுக்கு மட்டும்தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவையில்லைன்னா கொடுக்கக்கூடாது. அப்படி பண்ணும்போது நம்முடைய மனம் ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகிடும். ஃபஸ்ட்டு இதையெல்லாம் கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
நாம் நம்ம மனது கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மனம் வந்து அடங்கிடும். நம்முடைய மனம் ஒடுங்கிடுச்சின்னு வைங்களேன், என்ன ஆகும்? அப்படியே உள்மூச்சுக்கு போயிடும். சரிங்களா? அப்போது நாம் வந்து நாம் தான் பண்ணுறோம் நம்மளால தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் எந்த எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம்னு சினிமாவில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதை போல் எந்த ஆணியும் பிடுங்காமல் நம்ம அமைதியாக உட்காந்தா போதும், ஆக்ஞாவை கவனிச்சா போதும், மீதியெல்லாம் பகவான் பார்த்துப்பார். சரிங்களா? நம்மளால் எந்த செயலும் ஆவலை, பகவான் செயலால் தான் எல்லாமே நடக்குது. அப்போது நாம் என்ன பண்ணணும்? நம்ம உட்காந்துக்கிட்டு ஆக்ஞா மேலே கவனத்தை வச்சா போதும், மீதியெல்லாம் என்ன ஆகும்? ஆக்ஞா மேலே ஒரு இடத்தில் கவனத்தை வைக்கும்போது என்ன ஆகும்னா மூச்சானது சேஞ்ச் ஆகும். மூச்சானது சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பகவான் உள்ளுக்கு அந்த பகவான் வந்து செயல்பட ஆரம்பிச்சுவார். சரிங்களா? அப்போது நம்மளால் தான் முடியாது, பகவானால் முடியாததுன்னு உண்டோ? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? நம்மளை நாம் அமைதிப்படுத்தும் போது மட்டுமே நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நம் மனதினை அடக்குவது மிக மிக முக்கியம். அப்போ என்ன பண்ணலாம்? ஹாப்பியாக இருக்கணும். எனி டைம் ஹாப்பியாக இருக்கும்போது மட்டுமே நம்மளுக்கு தேவையான எனர்ஜி, ஊட்டச்சத்து கிடைக்கின்றன. அப்போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நாம் சந்தோஷமாக வச்சுக்கும் போது மட்டும்தான் நாமளும் சந்தோஷமாக இருக்க முடியும். சரிங்களா? அப்போ நம்ம பகவான் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே நாமளே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். நாம் சேஞ்ச் பண்ண தான் என்ன ஆகும்னா நமக்குள்ள செல்கள் எல்லாம் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படிங்கிறதுக்குள்ள அப்படியே இதை வந்து உள்ளுக்குள்ளே செயல்பட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ இத்தனை வருஷம் தவம் பண்ணுறோமா அத்தனை வருஷம் தவம் பண்ணுறோமாங்கிறது முக்கியமே கிடையாது. நாம் எந்த அளவுக்கு மனதினை பக்குவப்படுத்திருக்கின்றோம் என்பது தான் முக்கியம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? முதல்ல நம் மனசை நாம் பக்குவப்படுத்தலாம். எப்பயுமே நம்ம சந்தோஷமாக வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரு வழின்னா எப்படியோ அதை போல தான் அவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்னு அவங்களோட நிலையிலேருந்து நாம் யோசிக்கும்போது நாம் அமைதியாகிடுவோம் இல்லைங்களா? இப்போ இதில் ஆன்மீகத்தில் பூதாதப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஓய் நானா நீயா அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே போட்டி தான் இல்லைங்களா? இதில் பூதின உடனே என்னாச்சு? அடைச்சா இந்த கர்மாவை கழிக்க தான் வந்தம்மா, அதுக்கு தான் இவ்வளோ கூத்து நடக்குதா? என்னப்பா இது, வாழ்க்கையே சலிப்பாக போயிடுச்சுப்பா அப்படிங்கிறதாப்புல ஆகிடும். ஒன்றுமே இல்லையே இந்த வாழ்க்கையில் அப்படின்னு ஆகிடும். அப்போ நாம் என்ன பண்ணலாம்? மாயை, இது எல்லாமே மாயை, இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அமைதி ஆகிடணும் இல்லைங்களா? இதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம். மனித பிறப்பில் மட்டும்தான் நாம் பகவானை உணர முடியும். பகவானை உணர்ந்துட்டு பகவான் பாதத்துக்கு போய் சேர முடியும் இல்லைங்களா? அதுக்காக இந்த பிறவி கிடைச்சிடுச்சு, சந்தோஷப்படலாம், நன்றி சொல்லலாம். பகவானுக்கு, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லலாம். ஆனால் இந்த பிறவி கிடைச்சதுக்கு உண்டான பயன் என்னன்னா நம்ம பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி கடைசியாக பகவான் பாதத்துக்கு சென்றடையணும் இல்லைங்களா? அதுக்குண்டானது எல்லாம் நாம் தானே செய்யணும். அதையெல்லாம் கடைபிடிச்சிக்கிட்டே வரணும். யார் மேலேயுமே நம்ம விரோதியாக இருந்தால் கூட அவங்க மேலே நம்ம கோபத்தை காட்டக்கூடாது. சரிங்களா? எந்த அளவுக்கு நாம் மனசை பக்குவப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பகவான் வந்து இங்கே சீக்கிரமாக இங்கே உட்காந்துக்குவார். சரிங்களா? மக்கள் சேவையே மகேசன் சேவை. இப்போ மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நாம் உதவி பண்ணுறோமோ அதெல்லாம் பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானது. அப்போது நாம் பண்ணும்போது அந்த பகவான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லையா? அப்போது நீ என்ன சொல்லுப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களே வந்து உள்ளே உட்காந்துக்குவார். அவங்களே செஞ்சு கொடுத்துடுவார். சரிங்களா? இப்போ நாம் பண்ணுறோன்னு சொல்லிகிட்டே செய்யும்போது நாம் செய்யும் பணிகள் எல்லாமே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்போ அவன் தான் பண்ணுறான் அப்படின்னு நாம் அதை வந்து உணர்றோமோ அப்போ தான் அந்த வேலை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
சரிங்களா? அதனால தான் எதுவாக இருந்தாலும் அந்த பகவான்கிட்ட ஒப்படைக்கணும். முழுசாக சரணாகதி அடைய வேண்டியது மிக மிக அவசியம். சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா பகவான் பார்த்துப்பார். முயற்சி என்னுடையதப்பா, முடிவு உன்னுடையது அப்படின்னு விட்டுடணும். சரிங்களா? அப்படி ஒவ்வொன்றும் பகவான் பகவான் சொல்லி சொல்லி பகவான் நாமத்தை சொல்லி சொல்லி நாம் செய்யும்போது என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள செல்கள் வேகமாக சேஞ்ச் அடையும், மாற்றமடையும். சரிங்களா? அப்போது அந்த இறைநிலைக்கு அந்த செல்கள் எல்லாம் மாறிடுச்சுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற இறை வேலை செய்யுமா செய்யாதா சொல்லுங்க பார்க்கலாம்? செய்யும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு நாம் நம்மளை ரெடி பண்ணணும். சரிங்களா? ஆகையினால பகவான் சொல்கிறது எல்லாத்தையுமே கடைபிடிப்போம், விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.